அந்த டாஸ்க்குன்னு வரும்போது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எப்படியெல்லாம் விளையாடுவாங்க? விளையாட்டுங்கும்போது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு தான் வருவாங்க. தோக்க மாட்டாங்க, ஜெயிச்சு தான் வருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துலலாம் நாங்கள் நார்மலாக விளையாடுவோம். ஏதோ நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு விளையாடுவோம். ஒரு 4-5 பேர், நான், நேத்ரா, ரம்யா, லக்கி அக்கா, கின்னு அக்கா, வெண்ணிலா, பாப்பு, இவங்க எல்லாருமே விளையாடுவோம். அப்போது அந்த இடத்துல வந்து வின் ஆகுறது பார்த்தீங்கன்னா ரம்யா அக்கா தான் வின் ஆவாங்க. எந்த போட்டியாக இருந்தாலும் வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போகிறோமா, விளையாடுறோமா, அது சின்ன விளையாட்டாக இருந்தாலும் பெரிய விளையாட்டாக இருந்தாலும் நம்ம போகிறோமா, அந்த இடத்துல பதட்டமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்க கூட விளையாண்டுருக்கேன். நான் நிறைய விஷயத்தில் அவங்க கூட விளையாண்டுருக்கேன். ஆனால் நான் தோத்துட்டே தான் இருக்கேன், அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க விளையாட்டில். அவங்க இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? சண்டையும் அப்புறம் திட்டுறாங்க இல்லையா, சிறு கோவப்படுறது, அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு சும்மா கை நீட்டி இப்படி பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது. அந்த விஷயத்துல எங்கிட்டயே நானும் பேசுறதுக்கு பாப்பா கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுதான் அவங்ககிட்ட பிடிக்காத விஷயம் ஒன்று. அதை மாத்திக்கிட்டா எல்லாருமே ஓகே ஆயிரும்.